நான் புது ஃபோன் ஒன்று எடுத்திருக்கேண்ணா. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பருங்க. ஃபோன் நல்லா இருக்குங்க. என்ன பிராண்டுங்க? ஓப்போ எடுத்திருக்கிறேண்ணா. பார்த்துட்டு நல்லா தான் இருக்குங்க. என்ன நீங்கள் கொஞ்சம் பெரிய பிராண்டா சாம்சங்கு இல்லை ஐஃபோனு தான் எடுத்துக்கலாம்லங்க? சாம்சங் ஐஃபோன் இருக்கிற ஃபியூச்சர்ஸு என்னோட பட்ஜெட்டுக்கு இதே ஃபோனில் இருக்குது. என்னுடைய கொடுக்குற அமௌண்ட்டுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வருதுன்னு அதையும் பார்க்கணும். பிராண்டு மட்டுமே பார்க்க முடியாது இல்லைங்க. சூப்பருங்க. சூப்பரான சாய்ஸு, கரெக்டான டெஃபினேஷன். அதே மாதிரி தாங்க, நம்ம ஒரு டயர் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிளைண்டடாக பெரிய ப்ரீமியம் பிராண்டை மட்டும் பார்த்து வாங்காமல், மற்றவங்க சொல்கிறத கேட்டு மட்டும் பார்த்து வாங்காமல், ஒரு டயர் ஷாப் வந்து டயரை நீங்கள் கம்பேர் பண்ணி அதில் டயரில் என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸு, பெனிஃபிட்ஸு, அட்வான்டேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அது நம்ம டிரைவிங் கண்டிஷன்ஸ்க்கு நம்மளோட யூசேஜுக்கு கரெக்டாக சூட் ஆகுமான்னு நீங்கள் பார்க்கணும். 5 ஸ்டார் ரேட்டிங் ஏதாவது இருக்கா, பெட் ட்ரிப் எப்படி இருக்கும், ட்ரை கிரிப் எப்படி இருக்கும், சிலிக்கான் கண்டென்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். வாரண்டி பீரியட் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதில் அன்கண்டிஷனல் வாரண்டி பீரியட் எவ்வளோ, கண்டிஷனல் வாரண்டி பீரியட் எவ்வளோ, அந்த வாரண்டியில் என்னென்ன கண்டிஷன்ஸில் கவர் ஆகும், டோட்டல் டயர் டெப்த்தில் எவ்வளோ டெப்த் அன்கண்டிஷனில் கவர் ஆகும், எவ்வளோ டெப்த் மேனுஃபேக்சரிங் வாரண்டியில் கவர் ஆகும், இதெல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கலாம். இல்லை எனக்கு டயர் சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஸ்மைலிங் கார்ஸுக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான கரெக்டான டயரை நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.